ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அற்புதமான பெயர் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் பெயர் பெற்ற பெயர் பழனிசாமி ஐயா அவர்கள். அதில் வெறும் பழனிசாமியான்னு சொன்னால் அது எல்லா பழனிசாமியும் சேர்ந்துடும். அதனால் வேந்தர் டிவி புகழ் பழனிசாமி ஐயா அப்படின்னு சொன்னால் நம்முடைய பழனிசாமியோட ஞாபகம் வந்துடும். ஸோ அந்தமாரி ஐயா அவர்கள் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னா முகூர்த்தம் குறிக்கக்கூடிய சூட்சமங்கள். அது எந்த தகவல் இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த மாரி தகவலை நம்ம சேகரித்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சிறப்பான தகவலை பற்றி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. நான் எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஒன்றுமே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். அது இன்னைக்கு கேட்காதனால அதோடைய பிரதிபலனை இப்பயே பார்த்துட்டேன். ஒரு 4-5 பேர்த்து மேலே நான் பார்த்துட்டேன் அந்த பிரதிபலன் என்ன இருக்குன்றது. அதனால் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டவங்க கைத்தட்டுங்க. மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார். வாங்க. நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு திருமண முகூர்த்தம். இப்போ எல்லாமே நீங்கள் திருமண முகூர்த்தம் குறித்து கொடுக்குறீங்களா? எப்படி குறித்து கொடுக்குறீங்க? எந்த பேசிக்கில், எந்த அடிப்படையில்? பஞ்சாங்கம் பார்த்து முகூர்த்த நாள் வருது அப்படின்ட்டு அதை பார்த்து தான் குறித்து கொடுக்குறீங்க இல்லைங்களா? தாராபலன் அடிப்படையில் 2, 4, 6, 8, 9 இந்த அடிப்படையில். அப்புறம் வேற அவங்களே குறிச்சிட்டு வந்துடுறாங்க. மண்டபம் முதல் கொண்டு எல்லாமே அவங்களே அப்படின்ட்டு. இப்போ நமக்கு கொடுக்குற செலவு அவங்க குறைச்சிக்கிறாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய செலவுகள் குறைத்து கொண்டு அவர்கள் அவங்கள ஜோதிடராகவும் அந்த சமயத்தில் நடித்து பொறுப்பேற்று நிறைய செலவுகள் செய்து நிறைய பிரச்சனைகளும் செய்து அவங்க தலையெழுத்து அவங்களே நிர்ணயம் செய்து கொண்டு கொள்வார்கள் அப்படின்ட்டு ஒரு கணக்கு. ஆனால் முறை அது இல்லை. சரிங்களா? திருமணம் பந்தம் என்பது அது பந்தம். அந்த பந்தத்திற்கு ஒரு மதிப்புண்டு, ஒரு மரியாதை உண்டு. ஆனால் எல்லாருமே அது மாதிரி இப்போல்லாம் அந்த சூழலுக்கு அவங்க டக்குன்னு சீக்கிரம் திருமண தேதி குறிக்கணும், மண்டபத்துக்கு பார்க்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். திருமணத்துக்கு முன்னாடி இல்லைங்களா? திருமணத்துக்கு முன்னாடி மணமகனும் மணமகளும் வெவ்வேறு இடத்திற்கு சென்று ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஷூட்டிங் பண்ணி புகைப்படம் எடுத்து திருமண நாளில் அவங்க அது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ரிலே பண்ணுறாங்க. அது ஒரு சம்பிரதாயமாக இப்போது மாறிவிட்டது. அப்போ பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, டிவோர்ஸ் அப்படின்ட்டு போயிடுறாங்க இல்லைங்களா? ஆனால் திருமணம் என்பது இரு மனங்கள் கூடுகின்ற அந்த நன்னாள். இப்போ முகூர்த்தம் என்பது சமஸ்கிருத மொழி இல்லைங்களா? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முகூர்த்தம் என்பது தமிழ் மொழி அல்ல, இது ஒரு சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதம் தான் நாம் எல்லாருமே முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம், அப்புறம் என்ன முகூர்த்தம் சொல்கிறோம்? பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த முகூர்த்தம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. அதை நம்மளுடைய தமிழில் என்ன சொல்கிறதுன்னா நல்வேலை, நல்ல வேலை, சுப வேலை. வேலை என்பது நேரம், சுப நேரம், நல்ல நேரம் அப்படின்ட்டு நாம் தமிழ் சொல். ஆனால் நம்ம தமிழ் சொல்ல இப்போ முகூர்த்தம்னா டீசெண்டாக எல்லாத்துக்கும் தெரியும்.
நல்ல வேலை குறித்து கொடுங்கள்னா யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ நாம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஜோதிட பெருமக்கள் நாம் தெரிந்து கொள்வோம். சரி, திருமண முகூர்த்தம் குறிப்பதற்கு ஃபஸ்ட்டு பேசிக் ரூல், எந்தெந்த லக்கணங்கள் குறிக்கக்கூடாது சொல்லுங்க. நம்ம எல்லாருமே ஜோதிடர் தான், சரிங்களா? எந்தெந்த லக்கணங்கள் நாம் குறித்து கொடுக்க கூடாது, எந்தெந்த லக்கணங்கள்? இப்போ 12 லக்கணங்கள் இருக்குது. அதில் எந்த லக்கணங்கள் குறிப்பாக 2-3 லக்கணங்கள் இருக்குது. அதில் 3 லக்கணம் எந்தெந்த லக்கணம்? விருச்சகம் ஐயா சொல்றாரு, தனக்கோடி ஐயா சொல்றாரு, விருச்சகமும் மகரமும். ரைட், கரெக்டு தான். அப்புறம் இது ஆளாளுக்கு மனம் போன போக்கில் சொல்லக்கூடாது. நாம ஜோதிடர், தொழில் முறை ஜோதிடர், சரியா? எந்தெந்த லக்கணங்கள் குறித்து நான் கை தட்டுறதுக்காக சொல்ல, சரியா சொல்லணும். எந்தெந்த லக்கணங்கள் குறித்து கொடுக்க கூடாது? சிம்ம லக்கணம், சரி. ஐயா மகர லக்கணம் சொன்னாரு, அப்புறம் விருச்சிக லக்கணம் சொன்னாரு, மறுபடியும் சிம்ம லக்கணம் சொன்னாரு. அப்புறம் கரெக்டு தான், சிம்ம லக்கணம் கரெக்டு, எல்லாம் கை தட்டுங்க. விருச்சிக லக்கணம் கரெக்டு, எல்லாம் ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அப்புறம் இன்னொரு லக்கணம் மகரம் தவறு. அப்புறம் நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாம் இது ஒரு பாடமாக நாம் ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது, ஒரு உரையாடலாக இருக்கக்கூடாது, மனசில் பதியணும். இருக்கிறது 12 லக்கணங்கள், ஒரு 3 லக்கணம் குறிக்கக்கூடாது. அது மனசில் பதியறதுக்காக. இப்போ நாளைக்கு ஆடி மாதம், இப்போ திருமணம் ஆவணி மாதம் இப்போ வருது, முகூர்த்தம் குறித்து கொடுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட வர்றாங்க. நீங்கள் டக்குன்னு பஞ்சாங்கத்தை பார்ப்பீங்களா? பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா என்ன, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ மனசில் இப்போ நான் சொல்கிறேன், ஐயா சொன்னது கரெக்டாக. 1 சிம்ம லக்கணம், 1 2வது விருச்சிக லக்கணம், 3வது மேச லக்கணம். ஸோ 12 லக்கணங்களில் 3 லக்கணங்களில் திருமண முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. 1 மேசம், இன்னொன்று சிம்மம், அடுத்தது விருச்சகம். மீதி 9 லக்கணங்கள் திருமண முகூர்த்தம் குறிக்க உகந்த லக்கணங்களாகும். அப்படின்னா ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், கன்னி லக்கணம், துலாம் லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம். இந்த 9 லக்கணங்கள் குறித்து கொடுக்கலாம். சரி, நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரங்கள் இந்த திருமண முகூர்த்தத்துக்கு உகந்தது அல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். 27 நட்சத்திரங்கள்ல ஐயா சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க, சரியா தவறோ? சரி, ஐயா நமக்கு எல்லாம் மூத்த முன்னோடி உயர் திரு சௌரிராஜன் ஐயா அவர்கள் பெயர் கூட சொல்லக்கூடாது, அவர் குரு ஸ்தானத்தில் இருக்காரு, ஆசிரியர். ஸோ அவர் சொல்றார், சரிங்களா? அப்போ எந்த நட்சத்திரங்கள் சுப கிரகம்? எந்த கிரகம்? 9 கிரகங்களில் எந்த கிரகம் முழு சுபர்? எதுங்க ஐயா? குரு. இல்லை, 9 கிரகங்களில் முழு சுபர் குரு. குருனுடைய நட்சத்திரங்கள் என்ன? அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குருனுடைய நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு ஆகாது. ஆகாது, சரியா? குருதான் ஆகுமுடிய குருடைய நட்சத்திரங்கள் ஆகாது. ஓகேவா? சரி, அடுத்தது இப்ப லக்னம். இப்ப லக்னம்னா முகூர்த்த லக்னம். இப்ப முகூர்த்த லக்னம், அந்த முகூர்த்த லக்னத்திற்கு இப்போ உதாரணமா இப்போ மேச லக்னம் ஆகாது. ஸோ உதாரணமா சொல்லக்கூடாது. இப்போ ரிஷப லக்னம், இப்போ முகூர்த்த லக்னத்திற்கு ரிஷப லக்னம் குறிக்கலாம்.
அது வந்து ஸ்திர லக்னம். சரிங்களா? அப்போ ஸ்திர லக்னங்களில் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஸ்திரமாக இருக்கும், திடமாக இருக்கும், நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அப்படின்ட்டு நம்மளாம் சொல்கிறோம். உதாரணமாக ரிஷப லக்னம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய அதிபதி யாருங்க? சுக்கிரன். அந்த சுக்கிரன் முகூர்த்த லக்னத்திற்கு, அந்த சுக்கிரன் என்பவர் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ முகூர்த்த லக்னத்திற்கு லக்னாதிபதி, முகூர்த்த லக்னாதிபதி 6, 8, 12 மற்றும் பாதகத்தில் மறையக்கூடாது. அப்போ சுக்கிரன் 6ஆம் இடம்னா துலாத்தில் இருக்கும்போது குறித்து கொடுக்கக்கூடாது. சுக்கிரன் லக்னாதிபதி. அப்போ 8ஆம் இடத்தில் தனுசில் இருக்கும்போது குறித்து கொடுக்கக்கூடாது. சுக்கிரன் மேசத்தில் இருக்கும்போது குறிக்கக்கூடாது. அப்போ ரிஷப லக்னத்துக்கு பாதக ஸ்தானம் எதுங்கய்யா? கும்பம். ஸோ சுக்கிரன் கும்பத்தில் இருக்கும்போது குறித்து கொடுக்கக்கூடாது. இது வந்து முகூர்த்த லக்னாதிபதி 6, 8, 12 சரி மகரம் 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 கரெக்டு. இல்லை ஐயா வந்து தூங்குறாருன்னு பார்த்தேன். என்னடியே ஐயா தூங்கிட்டு இருந்தார், கரெக்டாக இப்போ முழிச்சிட்டார். ஸோ கரெக்டு தான், ஐயா சொல்கிறது கரெக்டு. ஸோ மகரம் என்ன 8ஆம் இடம் தானே தனுசு. நம்ம மறைவு ஸ்தானம் போது 6, 8, 12 சொன்னோம்லவா. அப்போ தனுசு வந்து 8ஆம் இடம். அப்போது மகரம் வந்து பாதக ஸ்தானம். சரிங்களா? அப்போது அந்த முகூர்த்த லக்னாதிபதி 6, 8, 12 பாதகம். அந்த சமயத்தில் வந்து முகூர்த்தம் குறித்து கொடுக்கக்கூடாது. சரி, முகூர்த்த லக்னாதிபதி இப்போ நம்ம சுக்கிரனை பார்த்தோம். அப்போ 7ஆம் அதிபதி யாருங்க? ரிஷப லக்னத்திற்கு உதாரணத்துக்கு நாம் சொல்ல வரோம் செவ்வாய். செவ்வாயும் 6, 8, 12 பாதகத்தில் இருக்கக்கூடாது. ஸோ முகூர்த்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8, 12 மறையக்கூடாது, பாதகத்தில் இருக்கக்கூடாது. சரிங்களா? இரண்டாவது, முகூர்த்த லக்னத்தில் மாந்தி இருக்கக்கூடாது. வர்றேன், ஒவ்வொன்றா வர்றேன் ஐயா, ஒவ்வொன்றா வர்றேன். சரிங்களா? முகூர்த்த லக்னத்தில் மாந்தி இருக்கக்கூடாது. முகூர்த்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலும் மாந்தி இருக்கக்கூடாது. ஏன் வந்து மாந்தி வந்து லக்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, இருந்தால் 7ஆம் பார்வையாக அது 7ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ லக்னத்தில் இருந்தாவே 7ஆம் பார்வையாக வந்து மாந்தி பார்க்கும். ஸோ இருக்கக்கூடாது, லக்னத்திலே இருக்கக்கூடாது. அப்போ முகூர்த்த லக்னம் திதி சூனியத்தில் இருக்கக்கூடாது. திதி சூனியம் இருக்கக்கூடாது. அதே போல அந்த குரு சுக்கிரன் இப்போ நாடிப்படி பார்த்தோமையானால் குரு வந்து ஜாதகர், சுக்கிரன் வந்து மனைவி. ஸோ இவங்க 6, 8, 12 பாதகம், அஸ்தங்கம், திதி சூனியத்தில் வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? அது ஒரு ரூல். சரி, இப்போ முகூர்த்த இப்போ மணமகனுடைய ஜென்ம நட்சத்திரமோ அல்லது மணமகளுடைய ஜென்ம நட்சத்திரமோ அவயோகி நட்சத்திரங்களில் அமரக்கூடாது. ஜென்ம நட்சத்திரம் அவயோகி சாரத்தில் அவயோகி நட்சத்திரங்களில் இருக்கக்கூடாது. மணமகளுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது மணமகளுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அன்றையுடைய நட்சத்திரம் முகூர்த்த நட்சத்திரம் வந்து அவயோகி சாரத்தில் இருக்கக்கூடாது. அதே போல மணமகனுடைய லக்கண புள்ளி அல்லது மணமகளுடைய லக்கண புள்ளியோ அல்லது சந்திரனோ அன்றைய அவயோகி சாரத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல அடுத்தது, அந்த முகூர்த்த லக்னத்தில் குரு இருந்து 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அந்த இதுவும் குறித்து கொடுக்கக்கூடாது. குரு சந்திரனும் சேர்ந்த இடம், பார்த்த இடம் பால் அப்படின்ட்டு தான் கணக்கு. சரியா? குரு சேர்ந்த இடமும் பால் தான், பார்த்த இடமும். அதான் குரு சந்திரன் சேர்ந்த இடம், பார்த்த இடம் பால். குரு பார்த்த இடம் சுபம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சந்திரனோடு சேர்ந்து பார்க்கக்கூடாது. ஸோ குருவும் சந்திரனும் ஒன்றுக்கு சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருக்கக்கூடாது. அது ஒன்று.
இரண்டாவது, இந்த கிரகங்கள் செவ்வாயும் சுக்கிரனும் அந்த முகூர்த்த லக்னத்தில் அன்று 6, 8, 12 பாதகத்தில் மறையக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து செவ்வாய் கணவர், சுக்கிரன் மனைவி என்று நாம் சொல்லுவோம். ஸோ இவங்களும் வந்து அந்த 6, 8 பாதகம் திதிசூனியத்தில் வந்து அமரக்கூடாது. சரிங்களா? அடுத்தது, இந்த நம்ம ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் நாம் அந்த சமயத்தில் பார்க்கணும். நான் பார்த்த ஜாதகத்தில் ஒரு 5ஆம் தேதி 5/6/2017 அன்று ஒரு முகூர்த்தம் காலையில், விடியற் காலையில் 6 to 7:30 வியாழக்கிழமை காலையில் முகூர்த்தம் 6 to 7:30. அப்போ 6 to 7:30 வியாழக்கிழமை என்ன நேரம் வருங்க? யமகண்ட நேரம். காலையில் 6 to 7:30 திருமணம், 7 மணிக்கு தாலி கட்டுறாங்க. வியாழக்கிழமை காலை 6 to 7:30 திருமண முகூர்த்த நேரம். எப்படியோ குறித்து கொடுத்துட்டாங்க. அப்போது மண்டபத்துக்கு முன்னாடி, மண்டபத்தை காலி பண்ணுறதுக்கு முன்னாடியே விவாகரத்து அன்றைக்கே விவாகரத்து, அன்றைக்கே திருமணம். மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு 2 குடும்பம் பிரிந்து போய்விட்டது. அன்றைக்கு லக்னத்தில் மாந்தி, முகூர்த்த லக்னத்தில் மாந்தி. காலையில் 6 to 7:30 வியாழக்கிழமை, யமகண்டம். இப்படியெல்லாம் பார்த்து குறித்து கொடுத்து பெரிய பிரம்மாண்டமான திருமணம், பெரிய விஐபி. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து குறித்து கொடுத்துருக்காங்க. சரியா? அது மாதிரி இந்த லக்கணங்களில், முகூர்த்த லக்கணங்களில் நாம் சற்று கவனமாக இருந்து குறித்து கொடுக்க வேண்டும். அதே போல் விவாக சக்கரம், நாம் விவாக சக்கரம் திருமணத்தில் நாம் பார்க்குறோம். விவாக சக்கரம் கிழக்கு அல்லது வடக்கு அல்லது தென்மேற்கு நம்ம பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். ஒன்று வடக்கு, வடகிழக்கு, அல்லது வந்து தென்மேற்கு. இப்படி பஞ்சாங்கத்திலிருந்து விவாக சக்கரம் போட்டிருக்கோம். அன்னைக்கு அந்த விவாக சக்கரம் இருக்கணும். இன்னொன்று, நேத்திரம் ஜீவன் பார்க்குறோம் இல்லைங்களா? நேத்திரம் இருக்கணும், ஜீவனும் இருக்கணும். நேத்திரம் என்றால் பார்வை, ஜீவன் என்றால் உயிர். சரியா? அப்போ வந்து நேத்திரம் ஜீவன் இருந்ததுன்னா அன்னைக்கு அன்றைய நாளிலிருந்து கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பார்ப்பார்கள், ஒருவருக்கொருவர் உயிராக இருப்பார்கள். ஸோ பஞ்சாங்கத்தில் தெரியாமல் எதையுமே குறிப்பிடவில்லை. நம் முன்னோர்கள் வந்து எல்லாமே பார்த்து கணித்து இதெல்லாம் வந்து குறித்து கொடுக்குறாங்க. ஸோ கணித்துள்ளார்கள். ஸோ நாம் அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி, அதே போல் வாரசூலை, யோகினி எல்லாம் மகத்துவமான பலன் தரும். யோகினி, வாரசூலை இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்து நிறைய இந்த முகூர்த்தம் குறிப்பதில் நிறைய விதிகள் இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இன்னும் ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆயிரும். இன்னொரு நாள் சமயம் கிடைக்கும்போது, வாய்ப்பு வழங்கும்போது உங்களை எல்லாம் முழுமையாக, இது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50% வந்து நல்லாயிருக்கும். இதை பார்த்தாவே போதும். ஓரளவுக்கு வந்து நாம் நல்ல முகூர்த்தம் பார்த்து, அதே போல் புஷ்கர நவம்சம் இருக்கு இல்லைங்களா? புஷ்கர நவாம்சம், அந்த லக்கண புள்ளி வருவது போல் நீங்கள் குறித்து கொடுத்தால் கண்டிப்பாக பிரிவினை வந்து வராது. சரிங்களா? அதே மாதிரி பெண்ணுக்குத்தான் திருமண முகூர்த்தம் குறித்து கொடுக்க வேண்டும். பெண்ணுடைய ஜாதகப்படி பெண் வந்து எந்த லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம், அதை பார்த்து தான் நாம் பெண்ணுக்குத்தான் முகூர்த்தம். எப்படி பெண்ணுக்கு நம்ம திருமண பொருத்தம் பார்க்கின்றோமோ அதே போல் பெண்ணிற்கு தான் திருமண முகூர்த்தம் குறித்து கொடுக்க வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கின்றது. அது மாதிரி இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது முழுமையாக உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு, அதை பார்க்கணுமில்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, அது உங்களுக்கு தெரியுமில்ல. அதாவது தனக்குடி ஐயா, நீங்கள் எத்தனையோ பாடல் வடிவத்தில் நீங்கள் நிறைய பாட்டு பாடுறீங்க, சொல்கிறது கேளுங்க. உங்களுக்கெல்லாம் இது வந்து பேசிக். அதாவது ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். சித்த யோகம், அமிர்த யோகம் பார்த்து தானே திருமணம் பண்ணுவீங்க.
இதெல்லாம் இருந்தாலே சித்த யோகம் அமிர்த யோகம் தானாக அமைந்துவிடும். சரியா? இதை பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்போ தேதி கேட்பீங்க, என்ன தேதியில்? ஆடி மாதம் பண்ணலாமான்னு கேட்பீங்க இல்லையா? புரட்டாசியில் பண்ணலாமான்னு கூட கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் ஒரு ஒரு இதுக்காக யதார்த்தமாக பேசுறது தான். ஐயாவுக்கு முழுமையாக தெரிஞ்சனால கேட்குறாரு, தப்பு இல்லை. இதில் அமிர்த யோகம் சித்த யோகம் இந்த யோகத்தில் இருக்கணும். அது பேசிக் ரூல் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல? ரைட், சரிங்களா? வேற ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க, ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. முகூர்த்தத்தில் இல்லைங்களா ஐயா? ஓரளவுக்கு பரவாயில்லையா? ஏதாவது விஷயம் ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா? ரைட், சரி. நம்ம சரி, இல்லை அது உங்கள் நல் வாக்குலேருந்து வந்திருக்கு நிறைவாக அப்படின்ட்டு. எனக்கு உண்மையிலும் ஆசீர்வாதம் வழங்கியதுக்கு நன்றி. அதே மாதிரி குருமார்கள்லாம் என்னை பார்த்துட்ருக்கீங்க, நேத்திரம் அந்த இது கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இன்னும் நிறைய பேசலாம் வந்திருக்கேன். இன்னொன்று, இப்போ திருமணம் பண்ணும்போது கேட்பாங்க, ஒரு பொண்ணை திருமணம் பண்ணால் வருமானம், அதாவது பொருளாதாரம் நல்லா இருக்குமா, அதே மாதிரி தொழில் சிறப்பாக இருக்குமா, அதே போல் ஏதாவது வீடு வண்டி சொத்து வாகனம் ஏதாவது நாம் இந்த பொண்ணு வந்த பின்னாடி நமக்கெல்லாம் அமையுமா பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படிப்பாங்க. ஸோ அந்த பெண் ஜாதகத்தை பார்த்து சொல்லாவிட்டாலும் கூட திருமண முகூர்த்தம் குறிக்கின்ற அந்த லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம் நன்றாக இருந்தால் வருமானம் வரும். முகூர்த்த லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதியோ 2ஆம் இடமோ நன்றாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆன பின்பு பொருளாதாரம் குடும்பம் சிறப்பாக இருக்கும். சரியா? அதே போல் 3ஆம் இடம் அதே தான். 3ஆம் இடம்னா இடமாற்றம், 3ஆம் இடம்னா வெற்றி விஜயம். அது மாதிரி அதே போல் 3ஆம் இடம் மாமனார், திருமணமான பின்பு மாமனார் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் முகூர்த்த லக்கணம் வைத்து பலன் சொல்ல வேண்டும். சரியா? 4ஆம் இடம் 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் வீடு வண்டி சொத்து வாகனம் இதெல்லாம் அமையும் திருமணமான பின்பு. நான் சொல்கிறது திருமணத்துக்கு பின்பு. அதே போல் 5 என்பது 5ஆம் அதிபதியோ அல்லது 5ஆம் இடமோ நன்றாக இருந்தால், குருவோ நன்றாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணமான உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்பாங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே கிடைக்குமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லணும். திருமணமான பின்பு என் பையன் இப்போ வேலை இல்லாமல் இருக்கான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண பின்னாடி வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட கேட்பாங்க. கேட்கும்போது 6ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக திருமணமான பின்பு வேலை கிடைக்கும். 7ஆம் இடம் என்பது என்ன? 7னா திருமணம் தான். சரியா? மனைவி அல்லது கணவன். அப்போ 7ஆம் இடம் என்பது நண்பர்கள் கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. திருமண பின்பு யாரையாவது கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் 7ஆம் இடம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக நாம் திருமணமான பின்பு கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆயுள் எப்படின்னு கேட்பாங்க, ஆயுள் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஸோ 8ஆம் இடமும் அவருடைய கர்மக்காரகன் சனி பகவானும் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக ஆயுள் முழுக்க நீடித்து நிலைத்திருப்பார்கள். அப்போ 10னா சுய தொழில் சொந்த தொழில் பண்ணலாம்னு கேட்டாங்கன்னா 10ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக சொந்த தொழில் அமையும் அப்படின்ட்டு. அப்படி ஒவ்வொரு அதிபதியும் வைத்து பலன் சொன்னால் கண்டிப்பாக திருமணத்துக்கு பின்பு அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய பலன்கள். சரிங்களா? இப்படித்தான் நாம் எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, திருமணமான பின்பு நல்லா இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லதெல்லாம் இதை வச்சு தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கு. சரிங்களா? இப்போது நான் ஒரு டிப்ஸுக்காக சொல்கிறேன், ஒரு சான்றுக்காக. 24/6/2026 போன மாதம் திருமணம் மட்டும் இல்லை, கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகங்கள், திருப்பணி செய்வது கூட நம்ம இந்த லக்கணங்கள் வைத்து குறித்து கொடுத்தால் கண்டிப்பாக அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12 வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்குறது ஆயுள் முழுக்க அந்த திருமண முகூர்த்தம் என்பது ஆயுள் முழுக்க சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த திருப்பணிகள், அதாவது கும்பாபிஷேகம் செய்வது, அந்த கும்பாபிஷேக முகூர்த்தம் குறித்து கொடுத்தால் 12 வருஷம் சிறப்பாக இருக்கும். அப்படி நான் பார்க்கும்போது போன மாதம் 24/6/2024 ஆனி மாதம் 10ஆம் தேதி ஆட்டையாம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமம், வெண்ணந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்திலும்
அது திருச்செங்கோடு பக்கத்தில் ஒரு பெரியமல்லி ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய கும்பாபிஷேக விழா. அந்த கும்பாபிஷேக விழாவிற்கு நான் நேரம் குறித்து கொடுத்தேன். நான் குறிக்கும் போதே கருடன் வருவார் அப்படின்ட்டு சொன்னேன். ஊர் பொதுமக்கள் ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. வீட்டுக்கு அந்த புரோகிதம் பண்ணுறவங்க கூட அவங்க கேட்கல, நம்மக்கிட்ட தான் ஐடியா ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த நேரத்தில் நீங்கள் கும்பாபிஷேகம் செய்யுங்கள், கண்டிப்பாக கருடன் வருவார் அப்படின்னு சொன்னேன். அந்த வெண்ணந்தூர் பக்கத்தில் 2 கருடன் கரெக்டாக கோயில் கோபுரத்து மேலே 3 வட்டமடித்து சென்றதாக வீடியோ எடுத்து அனுப்புனாங்க. என்னை மறுபடி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண பின்னாடி ரொம்ப நன்றிங்க. இதுக்கு என்ன இது இந்த கைத்தட்டல் நம்ம ஜோதிடத்துக்கு கிடைத்த வெற்றி, இது எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல. ஏன்னா நாம் ஒரு பிராமணரை விட இந்த முகூர்த்தம் குறித்து கொடுப்பதில் சிறந்த வல்லுநர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமாம், சேலத்தில் உத்தம சோழபுரம் இல்லைங்களையா, கரபுரநாதர், அந்த கோயிலில் ஒரு புரோகிதர் அவர் 9 to 10 நாம் கும்பாபிஷேகம் செய்யலான்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். நாம் 6 to 7:15 7:25 சொல்லியிருக்கிறோம். புதன்கிழமை 6 to 7:25 யமகண்ட வருது. அதனால் 7:25 அப்படின்ட்டு நாம் குறித்து கொடுக்கும்போது எனக்கும் அந்த புரோகிதர் கரபுரநாதருடைய பிராமணர் அவருக்கும் ஐயருக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னேன். சொல்லும்போது அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் வயசு 70 வயசு இருக்கும். அனுபவம் இல்லை. நாங்கள்லாம் இப்படி தான் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கெல்லாம் இந்த சூட்சமெல்லாம் எங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவராக இருக்கீங்க, நீங்கள் சொன்ன நேரத்துக்கே நாம் கும்பாபிஷேகம் செய்யலாம், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. கருடன் வருவாருங்க அப்படின்னு, கருடன் வருவார் அப்படின்னு கண்டிப்பாக வந்தது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கோயில் அதே மாதிரி தான் ஏறத்தாழ ஒரு 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் நாம் தேதி குறித்த நேரத்தில் கும்பாபிஷேகம் செய்தார்கள். அதுலேயும் 1 லட்சம் பேர் அந்த கோயில் கூட்டம் நிறைய ஜனங்கள் வந்தாங்க. அது நமக்கு கிடைத்த வெற்றி. அதுபோல் திருமண முகூர்த்தத்திலையும் சிறப்பாக பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கணவன் மனைவி பிரிய மாட்டார்கள். பிறந்த ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் இருந்தாலும் கண்டிப்பாக திருமண முகூர்த்தம் மட்டும் சரியாக குறித்து கொடுத்தால் நிச்சயமாக அந்த கணவன் மனைவி நீடூழி நல்ல வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த மகரிஷி ஜோதிட அறிவியத்தினுடைய நிறுவன தலைவர் உயர் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை காணியாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில விதிகள் இருக்குது, திதிகள் இருக்கின்றது, யோகங்கள் இருக்கின்றது, 27 நாம யோகங்கள். எந்தெந்த கரணத்தில் பயன்படுத்தணும், எந்த கரணம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் நிறைய இருக்கு. ஜென்ம திதியில் செய்யக்கூடாது, ஒரே திதியில் பண்ணக்கூடாது, அப்படிலாம் நிறைய விதிகள் இருக்கின்றது. அது வருங்காலங்களில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த சிறப்பு பேச்சாளர் ஐயாவுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் ஜெயபிரதா மேடம் அவர்கள். அவரே கொடுத்துருவார். நம்முடைய டிஎன்ஏ ஜோதிட நிபுணர் உயர் திரு சௌரிராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது நம்முடைய எடப்பாடி சின்ன ஐயா அவர்கள், முருகேசன் ஐயா அவர்கள், நம்முடைய வெங்கடேசன் ஐயா அவர்கள், சந்தர்சேரன் ஐயா அவர்கள்